ஹலோ எவ்ரிபடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நாம போயிட்டுருக்கிறது வந்து தேங்க்ஸ் கிவிங் ஷாப்பிங். என் கூட சேர்ந்து நீங்களும் விண்டோ ஷாப்பிங்க்கு வாங்க. வர்ற Thursday November 27th தேங்க்ஸ் கிவிங் வரப்போகுது. தேங்க்ஸ் கிவிங் வந்துட்டாலே டீல்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், ஷாப்பிங் இதெல்லாம் தான். நான் வந்து யூசுவலா தேங்க்ஸ் கிவிங் டைம்லயே இந்தியால இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கிஃப்ட்ஸ் வந்து ஷாப் பண்ணி வச்சிருவேன். ஸோ அதுக்கு தான் வந்து நாங்க இன்னைக்கு ராஸ்க்கு வந்தோம். நான் வந்து யுஎஸ்க்கு வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃப்ரைடேனா நாங்க வந்து லிவர்மோர் ஷாப்பிங் அவுட்லெட், சான் பிரான்சிஸ்கோ ஷாப்பிங் அவுட்லெட் அந்த மாதிரி ஃபுல்லா டோர் பஸ்டர்ஸ்க்காக போவோம். பார்க்கிங் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. எல்லா ஷாப்ஸும் கூட்டமா இருக்கும். பட் ஸ்டில் நாங்க வந்து அந்த டே போய் ஷாப்பிங் பண்ணி நெறைய டீல்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கணுன்றதுக்காக போவோம். ஆனா இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி க்ரௌட இப்ப பார்க்கவும் முடியறதில்ல. அண்ட் ஆல்சோ நாங்களும் வந்து இப்போ முக்காவாசி நியர்பை ஷாப்ஸ்லயே எல்லா பிராண்ட்ஸும் கிடைக்குது. அதனால வந்து இந்த டைம்லயே ஷாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேங்க்ஸ் கிவிங்ல இருந்து பிளாக் ஃப்ரைடே வரைக்கும் சுத்தி பார்த்தோம்னாலே எல்லா ஷாப்ஸ்லயும் நெறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அத யூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணிடுறோம் இப்பல்லாம். அண்ட் முன்னாடி மாதிரி ஒரு ஸ்பெஷல் டே ஃப்ரைடே அந்த பிளாக் ஃப்ரைடேக்கு தான் போய் ஷாப் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இப்போ இல்ல. இப்போல்லாம் வந்து தேங்க்ஸ் கிவிங் ஆஃபர் வருது, பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் வருது. பிளாக் ஃப்ரைடே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சைபர் மண்டே ஆஃபர் வருது. அந்த ஸோ ஒரு நாள மிஸ் பண்ணாலுமே நமக்கு த்ரூ அவுட் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஸோ அது எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கிறதுனால அந்த பழைய கிரேஸ் வந்து இப்போ இல்லன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. ஸோ வந்து இந்த ராஸ்க்கு தான் இன்னைக்கு வந்து சும்மா ஒரு ரவுண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். மோஸ்டா வெக்கேஷனுக்கு இந்தியா போற எல்லாருமே இத ஒட்டியே ஷாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நானுமே வந்து நெறைய இந்தியன் கிரவுட்ஸ் பார்த்தேன் இந்த டைம் போயிருக்கப்போ. அண்ட் எனக்கு வந்து ஷாப்பிங் வந்து ஹேண்ட்பேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிளஸ் கெஸ், எம்கே இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க அவைலபிளா இருக்கும். ஆனா எல்லா வெரைட்டியும் கிடைக்குமானா கிடைக்காது. சம் செலக்டட் வெரைட்டிஸ் மட்டும் தான் டிஸ்கவுண்ட்ஸ்க்கு வந்திருக்கும். ஸோ அதுதான் அப்படியே வந்து ஷாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு 2 பேருக்கும் ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். என் பையன் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவன் என்ன வாங்கி தந்தாலும் போட்டுப்பான். என்னனாலும் யூஸ் பண்ணிப்பான். ஸோ அவன் வந்து ஷாப்பிங்க்கு எங்களோட ஜாயினே பண்ண மாட்டான். "நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ இன்னைக்கு வந்து நாங்க மார்னிங்கே ஜஸ்ட் எழுந்து பிரஷ் பண்ணி டீ குடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். பிகாஸ் இன்னையிலிருந்தே வந்து ஷாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரௌட் ஆக ஆரம்பிக்கும். லாஸ்ட் இயர் நான் வந்து இந்த டைம்க்கு போய் பார்க்கும்போதே ராஸோட ஷெல்ஃப், மார்ஷல் ஷெல்ஃப் எல்லாமே எம்ப்டியா இருந்தது. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டே இருக்கோம். அது என்னவோ தெரியல, நமக்காக ஏதாவது ஷாப் பண்றத விட நம்ம மத்தவங்களுக்கு ஷாப் பண்ணும்போது எனக்கு வந்து பர்சனலா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும். ஆஹ் இட்ஸ் அ டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி இல்ல. நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போற கிஃப்ட்ஸ் வந்து நான் அத அப்படிதான் பார்ப்பேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக ஷாப் பண்றதுக்கு ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் இந்த வீடியோட எண்டுல வந்து நான் என்னென்ன ஷாப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த விண்டோ ஷாப்பிங் இந்த இது பார்க்கறது போரிங்கா இருந்ததுன்னா, நீங்க நேரா லாஸ்ட்ல ஸ்வைப் பண்ணிட்டு போய் வச்சுட்டு என்னென்ன ஷாப் பண்ணேன் அப்படின்றத பாருங்க. இல்ல உங்களுக்கு ஷாப்பிங் பார்க்க பிடிக்கும்னு சொன்னா, யூ கேன் கன்டின்யூ வாட்சிங் திஸ். இந்த இயர் ராஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆல்டோ, ஸ்டீவ் மேடன், மைக்கேல் காஸ், அப்புறம் வந்து டாமி ஹில்ஃபிகர் இந்த பிராண்ட்ஸ் தான் நெறைய பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி கலர்ஸ் அண்ட் மாடல்ஸ் எல்லாம் எல்லா ஆப்ஷன்ஸும்லாம் இல்ல. செலக்டட் பீசஸ் மட்டும் தான் இருந்தது. ஆல்சோ இது பெரிய ஆஃபரான்னு கேட்டா இல்ல. ஆனா கலெக்ஷன்ஸ் வந்து நெறையா வந்திருந்தது. நீங்க வந்து சைட்ல வாங்குனாலும் சரி, இல்ல டைரக்ட்டா எம்கே, ஆல்டோ இந்த ஷோரூம்ஸ்க்கு போய் வாங்குனாலும், நீங்க இத விட நெறைய வெரைட்டீஸ் பார்க்க முடியும். ஆல்சோ நெறைய கியூட்டஸ்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. அ அ நம்ம வந்து இந்தியால ஷாப் பண்ற கிட்ஸா இருக்கட்டும், இல்ல லேடீஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த லிப் பாம், இந்த பெர்ஃப்யூம், அப்புறம் வந்து ஆக்சஸரீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அண்டர் $20 அந்த மாதிரி ரேஞ்ச்லலாம் வந்து நெறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த வாட்டி வந்து கெஸ்ல வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது. ஆக்சஸரீஸ் எல்லாம். ஆல்சோ இதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து டார்னிஷ் ஆகாது. நீங்க என்ன கலர்ல வாங்குறீங்களோ, அது எப்பவுமே ரொம்ப வருஷத்துக்கு அதே மாதிரியே இருக்கு. அத நான் செக் பண்ணிட்டேன். ஸோ வந்து அத மாதிரி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன பர்சனலா தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சது, எனக்கு வந்து ஹோம் டெக்கரேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சீசனல் டெக்கார்ஸும். நான் வந்து நெறைய இந்த மாதிரி டெக்கார் விஷயங்கள் வந்து வாங்கிட்டே இருப்பேன். அது பார்த்தாலே ரொம்ப கியூட்டா இருக்கும். நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இருக்காது. இதோட குவாலிட்டி அண்ட் இங்க இருக்க பேட்டர்ன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நான் வந்து வாங்கி வச்சுடுவேன். ஆல்சோ நான் என்ன பண்ணுவேன்னா, நெறைய தடவ நான் இந்தியா போம்போது இங்கேருந்து சிலதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு, அங்க இந்தியால இருக்கிற வீட்ல வச்சிருப்பேன். அது ஏன்னே தெரியல. அது வந்து அப்படி ஷாப் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அழகான திங்ஸ் எல்லாம் பார்த்தா. ஸோ ஆல்சோ இது கிறிஸ்மஸ் சீசனும் ஆரம்பிச்சிருச்சுல்ல ஆல்ரெடி. ஸோ அப்படியே கொஞ்சம் வந்து கிறிஸ்மஸ் டெக்கார்ஸும் பார்த்துட்டு இருந்தோம். நெறைய கியூட் வெரைட்டீஸ் இருந்தது. எவ்ரி இயர் நான் கிறிஸ்மஸ்க்கு வந்து அது ஏதோ ரிச்சுவல் மாதிரி நான் வந்து சென்டட் கேண்டில்ஸ் அண்ட் வந்து மக்ஸ் வந்து ஒரு சொவினியர் மாதிரி வாங்கி வாங்கி கலெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த செக்ஷன் என்னோட ஃபேவரட் செக்ஷன். ஸோ அதுதான் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். இன்னொரு ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் என்ன தெரியுமா? இங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற வுட்டன் டெக்கார் பீசஸ் எல்லாம் மோஸ்ட்லி மேட் இன் இண்டியான்னு போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த சீசன் பத்தி சொல்லி ஆகணும். இது ஏன் வந்து எனக்கு பர்சனலி ஃபேவரட் சீசன்னு சொன்னா, இட் ஃபீல்ஸ் லைக் அ கிராட்டிட்யூட். ஒரு மாதிரி இந்த தேங்க்ஸ் கிவிங் வெக்கேஷன் அண்ட் கிறிஸ்மஸ் ஒரு வருஷம் வந்து ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் ஆகி, ரொம்ப பாசிட்டிவா நடந்து முடிய போது அப்படின்றதுக்கு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது வந்து அது வந்து ரொம்ப ஹாப்பியான ஃபீல். ஸோ அது வந்து என்ன சொல்றது? எல்லாருமே அந்த மூட்ல இருக்க மாதிரி, அந்த எனர்ஜி அண்ட் அத சுத்தி பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நல்ல வைப கிரியேட் பண்ணும். ஸோ அதனால எனக்கும் வந்து இந்த ஷாப்பிங்கும் பிடிக்கும். இந்த சீசன்ல வீடு டெக்கரேட் பண்றதும் வந்து ரொம்ப பிடிக்கும். ராஸ்க்கு ஷாப்பிங் வந்து நீங்க அங்க ஒரு பொருள் எடுத்து அதோட ரேட்ட பார்த்துட்டீங்கன்னா, அத விட கம்மியா வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் டெஃபினட்டா நம்புவேன். பிகாஸ் நான் பார்த்துருக்கேன். வால்மார்ட்ட விட கூட ராஸ்ல கம்மியா இருக்கும். மார்ஷல் ஓகே. ஆ ஆனா வந்து ராஸ் தான் அட்லீஸ்ட் ஒரு $1 ஆர் $2 நீங்க அங்க மார்ஷல்லயோ, டார்கெட்லயோ பார்த்தத விட ரேட் கம்மியா பார்க்கலாம். அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்றேன்னா, முதல்ல ராஸ்க்கு வந்து பார்த்துருவேன். அதுக்கப்புறம் மத்த ஷாப் போய் பார்த்தா தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும்.
அண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் குக்வேர் செட்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. நான் வந்து இது Amazonல பார்த்தேன். பட் வந்து எனக்கு சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கையில எடுத்து பார்த்து ஹெவியா இருக்கா? ஹேண்டில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு தோணுச்சு. ஸோ வந்து நான் Amazonல வந்து இத குக்வேர் செட் வாங்காம, நான் வந்து நேர்ல வந்து பார்ப்போன்ட்டு ராஸ்க்கு வந்தேன். ஆ இது வந்து பாரிஸ் ஹில்டன் செராமிக் நான்ஸ்டிக் குக்வேர்ன்னு சொல்லிட்டு புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்தது. இது நான் இதுக்கு முன்னாடி ராஸ்ல பார்த்ததில்ல. பட் Amazonல பார்த்தேன். இது வந்து ஃபுல் குக்வேர் செட் சேர்த்தே $100 அந்த மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு வந்து அதுல ஒரு 2, 3 சைஸ் பாத்திரங்கள் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ நேர்ல வந்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனேன். அது என்னவோ தெரியல, இந்த வாட்டி நான் ஷாப் பண்ணதுல எல்லாமே ஒரு மாரி ஃபுல்லாவே பிங்க்கா கிடைச்சது எல்லாமே. சம் சீசன் அப்படிதான் நமக்கு அமையும். அது அந்த குக்வேர் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன், அது எப்படி இருக்குன்னு. பட் பார்க்கறதுக்கு குவாலிட்டி எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. ஆல்சோ வந்து கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும்னு பிளான் பண்ணோம். லைக் அக்லி ஸ்வெட்டர்ஸ் இல்ல வந்து அந்த சீசனல் தீம் போட்ட ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்பவுமே வாங்கிட்டு, அத போட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவோம். வீட்லயே ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட்ஸ். ஸோ அதுக்காக 3 பேருக்கும் ட்ரெஸ் பார்த்துட்ருந்தோம். அதுவுமே நான் இங்க ஷாப் பண்ணேன். இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வந்துட்டு நான் அந்த 3 ட்ரெஸ்ஸையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே வந்து வால்மார்ட்ல வந்து சம் $25 to $30 அந்த ரேஞ்ச்ல இருக்கும். ஆனா, இங்க வந்து ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் $50 to $20 நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் கிடைச்சது. இந்த ட்ரெஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது. பெல் எல்லாம் வச்சு, அது ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. சைஸஸும் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருந்தது. கமிங் டு த ஸ்கின் கேர் செக்ஷன்ஸ், இந்த வாட்டி வந்து நான் பாத் அண்ட் பாடி செக்ஷன்ல வந்து நெறைய கொரியன் ப்ராடக்ட்ஸ் பார்த்தேன். ஏகப்பட்ட கொரியன் ஸ்கின் கேர் அண்ட் வந்து பாடி வாஷஸ், கிரீம்ஸ் இதெல்லாம் நெறையா இருந்தது. ஸோ எதெல்லாம் வந்து கொஞ்சம் டீல் நல்லா இருந்ததோ, அந்த மாதிரி இருக்கிறதா பிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருந்தேன். ஸோ ஒரு வழியா அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்ப வாங்க நான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன். நான் என்னென்ன ஷாப் பண்ணேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நீங்க ஆஃபர்ல இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இல்ல இல்லன்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களான்னு இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மேக்ரோன் பிஸ்கெட்ஸ் மாதிரி இருக்கிற லிப் பாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னு சொன்னா, இப்ப நான் யாருக்காவது ஹேண்ட் பேக் கிஃப்ட் பண்றேன்னா, அதுக்குள்ள வந்து ஒரு லிப் பாம், ஒரு வந்து மினி சைஸ் பெர்ஃப்யூம், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கீ செயின்ஸ் இப்படி ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இந்த மாரி உள்ள போட்டு அவங்களுக்கு வந்து அந்த பேக்க கிஃப்ட் பண்ணுவேன். ஸோ அதுல வந்து குடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து இந்த லிப் பால்ம்ஸ் வாங்குனேன். ஆல்சோ இந்த கெஸ்ல வந்து நான் சொன்னேன்ல, இந்த மாரி லேயர்டு செயின், இயரிங், பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷாப் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி அப்படியே நெறையா கெஸ்ல வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் இந்த வாட்டி வந்திருந்தது. நீங்க இந்த மாரி ஏதாவது கிஃப்ட் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா போலாம் இந்த டைம்ல ராஸ்க்கு. ஆல்சோ வந்து இந்த மொராக்கன் லிவ் இன் கண்டிஷனர் இதுவும் ரொம்ப நல்ல டீல்ல இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இது வாங்குனேன். இது நான் லாஸ்ட் இயரும் எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப நல்லா நல்லா ஃப்ரிஸ் கம்மியாச்சு. ஸோ லக்கிலி இது இந்த வாட்டியும் பார்த்ததுனால அத எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அகைன் இந்த கெஸ் ஆக்சஸரீஸ் எல்லாம் நான் ஷாப் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் இதான்.
அகெயின் இந்த சென்டட் கேண்டிலோட ஃப்ளேவரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவா அண்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். அதில எழுதியிருந்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த சென்டட் கேண்டில் தான் வாங்கினேன். அண்ட் இந்த மக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்ரி டைம் நான் ஒரு சாண்டா மக் ஒண்ணு வாங்குவேன். இது இந்த ஹாட் சாக்லேட்ஸ் இந்த மாரி குடிக்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கப்புக்குள்ள வந்து சாண்டா கிளாஸ் முங்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்ல, அதுக்காக இத வாங்குனேன். இந்த பிரைஸுமே ரொம்ப கம்மியா இருந்தது. அண்ட் பூமால வந்து இந்த கிராஸ் பாடி பேக் பார்த்தேன். இது வந்து சும்மா ஹைக்கிங் இந்த மாதிரி போனா யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இது வந்து வாட்டர் ப்ரூஃப், வாஷபிள் எல்லாமே தான். ஸோ இது ஒண்ணு வாங்குனேன். அண்ட் இந்த வாட்டி வந்து நெறைய டாமி ஹில்ஃபிகர் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி குட்டி ஹேண்ட் பேக்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கிஃப்ட் பண்றதுக்காக வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி எனக்காக டாமி வாங்கி, அது நல்லா இருந்து, அது எனக்கு யூஸ் பண்ண புடிச்சா மட்டும் தான் நான் வந்து அத கிஃப்ட்டா தர்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ அதனால சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாமி பேக் வாங்குனேன். எம்கே பேக்ஸ் வந்து நான் அங்க ராஸ்ல ஷாப் பண்ணிட்டு இருக்கும்போதே வெப்சைட்ல பார்த்தேன். மைக்கேல் கோஸ் வெப்சைட்லயே நெறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் பிளாக் ஃப்ரைடேக்கு போயிட்டு இருந்தது. ஸோ எம்கே பேக்ஸ் வந்து நான் வீட்டுக்கு வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அத அங்க ஷாப் பண்ணல. இந்த மாரி குட்டி குட்டி பேக்ஸ் மட்டும் தான் வந்து ராஸ்ல ஷாப் பண்ணேன். ஆல்சோ நான் வந்து எனக்காக இந்த ஸ்வெட்டர் தான் எடுத்தேன். என்கிட்ட பிளெயின் ரெட் நெறையா இருக்கு. இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் கிரீன் அண்ட் ரெட் சேர்ந்த மாதிரி வாங்கணும் அப்படின்றதுக்காக இது எடுத்தேன். அண்ட் நான் சொன்ன குக்வேர் செட் வந்து இதுதான். பாரிஸ் ஹில்டனோடது. நீங்க வந்து இந்த குக்வேர் செட் வந்து நீங்க Amazonலயும் நெறைய டீல்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஹோல் பஞ்ச் ஆஃப் குக்வேர் வேணும்னா, நீங்க அந்த மாதிரி ஆர்டர் பண்றது வந்து உங்களுக்கு சீப் அண்ட் அஃபோர்டபிள். எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2 பீஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அதுவும் எனக்கு பர்ட்டிகுலரா இந்த சைஸ்ல தேவைப்பட்டதுனால, நான் நேர்ல போய் பார்த்து எடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால ராஸ்ல வாங்குனேன். இந்த 10 காட் ஸ்டாக் பாட் பார்த்தீங்கன்னா, நான் Amazonல செக் பண்ணும்போது, இந்த சைஸ்க்கு வந்து $50 கிட்ட இருந்தது பிரைஸு. ஆனா வந்து எனக்கு இது வந்து ராஸ்ல $30க்கு கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, நம்ம குக்வேர் வாங்குறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க எவ்ரி டைம் ஒண்ணு வாங்க போம்போது, நீங்க பேரலலா செக் பண்ணிட்டு வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, வி ஆர் பையிங் ஃபார் த குட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வின்டர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஆ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃபர்லாம் கிடையாது. எப்பவுமே இந்த $25, $20 இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். பட் வந்து கலெக்ஷன்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் நெறையா இருந்தது. உள்ள வந்து கொஞ்சம் நல்லா வார்மா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி இதனால வந்து என்னோட பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போடலாம் அப்படின்றதுக்காக வாங்குனேன். என் ஹஸ்பண்டும் ஒண்ணு அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. அண்ட் இதுதான் வந்து கிறிஸ்மஸ்க்கு வாங்கியிருந்தது. இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டீ ஷர்ட் ஒண்ணு பிளெயினா மேரி கிறிஸ்மஸ் போட்ட மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. நான் வந்து ட்ரெஸ் டைப்ல வாங்கியிருந்தேன். அதுல வந்து அதுவே ஃப்ராக்கே வந்து நீ லென்த் வர மாதிரி இருந்தது. அதுக்கு கீழ வந்து ஒரு லெகின் பேண்ட்ஸ் மாதிரி அலாங் வித்
பெல்ட் அண்ட் அந்த தொப்பி போடுற மாதிரி. ஸோ இது வந்து என்னோட கிறிஸ்மஸ் ட்ரெஸ் அலாங் வித் ஒரு ஸ்வெட்டர் டிஷர்ட் ஒன்று எடுத்தேன். இது சும்மா அது ஒரு ஜாலிக்கு போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வாங்கினோம். அதே மாதிரி என்னோட பையனோட ஸ்கூல்லேயும் வந்து அந்த கிறிஸ்மஸை ஒட்டி ஒரு 1 வீக்கு வந்து தீம்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த கலர் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி ரிலேட்டிங் டு கிறிஸ்மஸ் கலர்ஸில் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறையா பசங்க ஃபன்னியாக அக்லி ஸ்வெட்டர்ஸ் அப்படிலாம் போடுவாங்க. ஸோ அதுக்கு போட்டு போகிறதுக்காக அவனுக்கு வந்து இந்த செட் வாங்கினோம். இது வந்து பேண்ட் அண்ட் டிஷர்ட் மாதிரி. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. Thank you so much for choosing to watch. Bye bye.